நியாய விலை கடைகளில் தரப்படுகின்ற இலவச பொருட்கள் எல்லாம் மத்திய அரசின் திட்டம். அந்த மத்திய அரசின் திட்டத்தை அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காமல் அந்த திட்டத்தை மத்திய அரசுடைய திட்டம் என்பதை சொல்லுவதை கூட தவிர்க்கின்ற ஒரு சூழ்நிலையை நான் பதிவு செய்ய விரும்பினேன். ஏனென்றால் தமிழர்களாகிய நாம் நன்றி உணர்வு கொண்டவர்கள். உணவை தருகின்ற மத்திய அரசின் திட்டத்தை நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் இன்றைய நிலையில் அந்த நியாய விலை கடைகளிலும் கூட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய படங்களை வைப்பது கூட விருப்பமில்லாத ஒரு நிகழ்வுகளை எல்லாம் கடந்த காலத்தில் நான் பார்த்திருக்கின்றேன். இன்றைய இந்த புதிய ஆட்சியில் என்னுடைய வேண்டுகோள், மத்திய அரசிலிருந்து பெறப்படுகின்ற இந்த திட்டத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையிலும் நன்றி செலுத்துகின்ற வகையிலும் நியாய விலை கடைகளில் எல்லாம் பிரதமர் மோடிஜி அவர்களுடைய படத்தை வைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அவர்களுடைய என்னுடைய வேண்டுகோளாக இன்றைய அரசுக்கு விடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். அதே நேரத்தில் இன்றைய நிலையில் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவிலே இன்று தேயிலைக்கு கட்டுப்படியான விலைகள் இல்லை. ஆகவே கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த நியாய விலை கடைகளின் மூலமாக எங்களுடைய தேயிலையை வாங்கி அந்த கடைகளின் மூலம் விற்பனை செய்தால் நிச்சயமாக அந்த விலை சற்று உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதையும் இன்று நான் பதிவு செய்ய விரும்பினேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்காதனால் நான் அங்கு சட்டமன்றத்தில் சொல்ல இயலவில்லை. ஆகவே ஊடகங்கள் வாயிலாக உங்கள் வாயிலாக மக்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அரசுக்கும் இந்த செய்தி சென்று அவர்களும் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.